Taste Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவர்னா பெரிய தியாகியா நீங்க கொண்டாடுறீங்களே, இந்த வழக்கை வேற நீதிமன்றத்தை மாத்தணும். அவர் குற்றவாளி நீங்க சொல்றீங்க. உங்க பையன் உன் புள்ள உத்தமனா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மருத்துவ கல்லூரி ஒதுக்கீடு செய்வதிலே ஊழல் செய்தவர் தான் அன்புமணி. ஊழல் மணி அன்புமணி. இப்போ எதுக்கு நீங்க அந்த கேஸ் எதுவும் அலையாம ஜெயிலுக்கு போக சுதந்திரமா பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? பிஜேபி கிட்ட நீங்க 2 பேரும் லேபரா வேலை செய்றீங்க. ஒரு 86-87 சார ஒரு வயதான ஒரு முதிர்ந்த தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட குணம்லாம் இருக்கு. டாக்டர் ராமதாஸ் அவர்களே, உங்களுக்கு அரசியல் ஆன்ம இருந்தா, உங்க பையன் அன்புமணிக்கு அரசியல் ஆன்ம இருந்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம் என்று பகிரங்கமாக பத்திரிகை ஊடகத்திற்கு முன்னால் அறிவிக்க டாக்டர் ராமதாஸ் தயாரா? தெம்பும் திராணி டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு இருக்கிற போராம என்ன, உங்களால ஒரு வாழ்த்து சொல்ல, ஒரு பாராட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு அந்த மனப்பக்குவம் இல்ல. அது சரி, நீங்க வந்த வழி எப்படி? அதுல உங்களை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு நன்றினால என்னன்னு தெரியாது. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழிசை அரசியல்ல ஃபியூஸ் போன பல்ப் அந்த அக்கா கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. இனிமேலாம் அக்கா தமிழிசை அவங்க எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாடே தீபாவளி போல் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிற செய்தி. நாடே பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறது. தமிழர் திருநாள் போல் ஒரு நல்ல செய்தி. ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே ஒரு நல்ல செய்தி. இன்னும் 50 ஆண்டு காலம் திராவிட மண்ணை பாதுகாக்க, தமிழர்களை பாதுகாக்க ஒரு நல்ல தலைவனை இன்றைக்கு தமிழக மக்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார். நமது வாலிப கலைஞர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குளக்குழுந்து இளைஞரணி செயலாளர், எங்கள் எதிர்காலம் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசு, திராவிட மாடல் அரசால் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாடே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்து கட்சியினரும், எதிர்கட்சியினரும் கூட வாழ்த்து சொல்கின்ற அளவுக்கு அண்ணன் உதயநிதி அவர்களை இன்றைக்கு அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மாண்புமிகு தமிழக முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், தேச தலைவன், அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு கோடான கோடிக்கணக்கான தொண்டர்களின் சார்பில், கழக பேச்சாளர்களின் சார்பில் அவர் பாதங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள கிங் 360 யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, ஒரு நல்லது நடந்தா எதிரிகள் கூட பாராட்டலாம். எதிரிங்கன்னா நம்ம யார்கிட்ட போய் ஒன்றும் சண்டை போட போவதில்லை. கட்சி எடுத்து யார்கிட்ட நம்ம சண்டை போடலாம். அது எதிர்கட்சிகள் பாராட்டலாம். அது சரி, எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு கொடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் போல் மனப்போக்கமோ, இல்லாண்ட எங்கள் தலைவர் முதல்வர் தளபதி போல் ஒரு மனப்போக்கமோ, ஒரு பெருந்தன்மையோ இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க பாராட்டலன்னா கூட பரவாயில்ல. விமர்சனம் பண்ணும் போது மக்கள் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. நான் வேற எந்த வார்த்தை நான் பயன்படுத்த விரும்பல. மக்கள் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. அதுல முதல்ல இவரை பத்தி நான் பேசிடுறேன். யாருன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர். ஏன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். திமுக அடுத்த கட்சி அதிமுக. அதிமுகனுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாரிசு தான் துணை முதலமைச்சர் ஆக்கணுமா அன்றதுல அவருக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். வாரிசு தான் துணை முதலமைச்சர் ஆக்கணுமான்னு எடப்பாடி சொல்றாருன்னா அதுல எவ்வளவு வைத்தறிச்சல், போராம. திமுக எங்கேயோ போயின்னுக்குதே. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எதிர்கட்சி கூட வருவோமா வரமாட்டோமான்னு அவருக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. ஆனா நான் சொல்றேன், ஏன் தளபதியே சொல்றாரு அதிமுக அழியக்கூடாதோ, அதை பாதுகாக்கணும் தளபதியே சொல்றாரு. முதலமைச்சர் தலைவர் தளபதியே சொல்றாரு, நீங்க தான் எதிர்கட்சியா வரணும், உங்க கட்சி தான் வரணும், நாங்க விரும்புறோம். உங்க கட்சி அழியக்கூடாது, அதிமுக அழியக்கூடாதுன்னு சத்தியமா நாங்க சொல்றோம். ஆனா உங்களுக்கு இருக்கிற போராம என்ன, உங்களால ஒரு வாழ்த்து சொல்ல, ஒரு பாராட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு அந்த மனப்பக்குவம் இல்ல. அது சரி, நீங்க வந்த வழி எப்படி? அதுல உங்களை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு நன்றினால என்னன்னு தெரியாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவரு வாழ்த்து சொல்ல, வாரிசு தான் வரணுமா, அந்த கட்சியில முன்னணி தலைவர்கள் யாரும் இல்லையா அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் கேட்கிறாங்க, முன்னணி தலைவர்கள் யாரும் இல்லையா. முன்னணி தலைவர்களெல்லாம் சேர்த்துதான்
முன்னணி தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் எங்கள் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக முன்மொழிந்து வழிமொழிந்தார். பிரஸ்லே பேசிட்டாங்க. கழக துணை பொதுச் செயலாளர் முன்னணி தலைவர் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் தென்பாண்டி சிங்கம் அண்ணன் ஐபி அவர் எந்த பதவிக்கு வேணாலும் வரலான்ட்டார். 2 மாசத்துக்கு முன்னாலே மாண்புமிகு அண்ணன் ஐபி அவர்கள். அதே போல் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணையன் செல்வம், மாண்புமிகு அண்ணன் யாவா வேலு அவர் அந்த நாட்களும் நாங்க அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் அறிவிப்பாருன்னு. அப்போ இந்த நாடே கொண்டாடும். கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் நாங்க எல்லாரும் கொண்டாட போறோம்ன்றாங்க. மலைக்கோட்டை சிங்கம் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னார். மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் அண்ணன் தங்கம் தென்னரசு போன்றவர்கள், அண்ணன் MRK பன்னீர்செல்வம் போன்றவர்கள், மாண்புமிகு அண்ணன் பொன்முடி, இப்படி இருக்கிற எல்லா அமைச்சர்களும், மா சுப்பிரமணியம் அவர்கள், நான் எல்லா அமைச்சரும் தான் நான் இதை குறித்து தினமும் பத்திரிகையில பேசுறவனை பத்தி நான் சொன்னேன். ஊடகத்துல பேசுறவனை பத்தி அண்ணன் ராஜகண்ணப்பன், இப்படி மாவட்ட செயலாளர் இளம்பயிர் அண்ணன் AP நந்தகுமார் போன்றவர்கள், சாதனை செம்மல் மாண்புமிகு அண்ணன் காந்தி போன்றவர்கள், நீங்க யாரு எல்லாருமே அவர் எல்லாத்துக்கும் மேல 2 கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்துட்டார்கள். மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். அதனால நீங்க இங்க முன்னணி தலைவர்கள் இருக்காங்களே, கட்சிக்கு ஒரு எதிர்காலம், அதோட முக்கியமா இந்த திராவிட மண்ணை ஆரிய கூட்டம் இருந்து பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கெல்லாம் நாங்க பிஜேபிக்கு எதிரின்னு சொல்லலாம், ஆனா எந்த நேரத்துல மாறுவீங்க, எந்த நேரத்துல துரோகிகளா மாறுவீங்கன்னு சொல்ல முடியாது. சோ இந்த திராவிட மண்ணாக இன்னும் 50 ஆண்டு காலம் பாதுகாக்க நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். சோ அவர் துணை முதலமைச்சராக வயிறு எரியுது, பாவம் என்ன பண்ண முடியல, வயிறு எரிஞ்சு பத்தி எரிஞ்சு அதை சாம்பலாகி அந்த சாம்பல் தூள் கூட காத்துல பறந்து போச்சு, அப்படியே கலைஞ்சிருச்சு. அப்பயும் எரியுது எல்லாருக்கும். இருந்தாலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் எங்கள் எதிர்கால மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனங்களையும் எதிர்கொள்வேன், என்னை யார் விமர்சிக்கிறார்களோ அவர்களிடம் நான் நற்பேர் பெறுவேன் என்றிருக்கிறார். அது பெரிய வீட்டுக்குள்ளனா பெரிய கட்சி தலைவருடைய வாரிசு, நம் திராவிடத்துடைய வாரிசு, அவர் அப்படிதான் பேசுவாரு. எனவே நீங்கள் விமர்சனம் செய்தாலும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், அவர் துணை முதலமைச்சர் ஆனதை பொறுக்க முடியாமல் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் சொல்லுகிறேன். அது பாஜக, வானதி சீனிவாசன் எல்லாம் பேசுறாங்க, அதுதான் எனக்கு வருத்தமாகுது. வானதி சீனிவாசன் தமிழிசை அரசியல்ல ஃபியூஸ் போன பல்ப் அந்த அக்கா, கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது இனிமேலாம் அக்கா தமிழிசை இல்ல, அவங்க எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. திரு எல் முருகன் அவர்கள், அண்ணாமலை இல்ல தம்பி லண்டனுக்கு போகிறார், அங்க நிறைய புல்லுக்குது மேய்ஞ்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. சோ அந்த விமர்சனங்கள் எல்லாமே கூட நாங்கள் விட்டமின் சியாக எடுத்துக்கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த பதிவிலே நான் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய வரேன். என்னன்னு கேட்டா, நம்ம ஒருத்தரை விமர்சனம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தரை விமர்சனம் பண்றோம்னா நம்ம கரெக்டா இருக்கும், ஓகேவா? நம்ம ஒருத்தனை விமர்சனம் பண்றோம்னா நம்ம கரெக்டா இருக்கும். நம்ம கரெக்டா இல்லாம நமக்கே உடம்பு பூரா ஓட்ட, உன் மூஞ்சி அழுக்காகுதுன்னு ஒருத்தன் சொன்னானா, இவனுக்கு உடம்பே முழுக்க அழுக்காகுது, அவனுக்காவது மூஞ்சி மட்டும் தான் அழுக்காகுது. அந்த உடம்பே அழுக்காகிறவனை போய் உனக்கு மூஞ்சி அழுக்காகுதுன்னு சொல்லக்கூடாது. நம்மளே கலீஜி, கப்பு, கூவம், ஆறு, கைராத்து, லக்காடி, பாடு சாதனம் நம்மளே. நம்ம இன்னொருத்தனை பார்த்து குறை சொல்லக்கூடாது. நம்ம எல்லா வகையிலையும் கரெக்டா இருக்கணும், எல்லா வகையிலையும் பஞ்சுலா இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும். ஒரு சின்ன குறை கூட, கடுகளவு குறை கூட நம்மளை பார்த்து சொல்ல காட்டி நம்ம ஒருத்தர் குறை சொல்லலாம், பஞ்சாயத்து பண்ணலாம், அட்வைஸ் கூட பண்ணலாம், நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். இப்படி ஏன் இதை நான் சொல்றேன், நான் அவங்கள பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு உண்மையா நான் நினைக்கிறதுங்க. நான் அவங்கள பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சது. ஏன்னா வேற யாரும் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவரை பத்தி தான் சொல்றேன். ஏன்னா பயந்தெல்லாம் இல்லை, நல்லா சாவணும்னா என்னைக்கோ செத்துட்டு இருப்பேன். அரசியல்ல தான் சொல்றேன், இப்படி பேசிதான். ஐயா வெற்றிகொண்டானோட நாங்கள் எல்லாம் 23 வருஷம் பயணிச்சோம். நான் அவரோடு பயணித்தேன். நான் இன்றைக்கு திமுகவில் பேச்சாளர் என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய ஆசான், எனக்கு மட்டுமில்லை நூற்றுக்கணக்கான பேச்சாளருக்கு ஆசான் முனைவர் அண்ணன் கோவி செழியன். அண்ணன் கோவி செழியன் அவர்கள் இன்னைக்கு அவர் உயர்கல்வி, அவர் டிவிஎஸ் ஸ்டாப்ல சென்னையில போகும்போது நான் அவரோட உட்காந்து கூட்டத்துக்கு போய்கிறேன். அப்ப அவருக்கு வழிச்சோலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது 94, 95. அவருக்கு எவ்வளவு வழிச்சோல்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு 1000 ரூபாய்னா எனக்கு ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் குறைச்சு கொடுத்தா அவர் கவர்ல இருந்து எடுத்து எனக்கு கொடுப்பார் அண்ணன் கோவி செழியன், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன்.
இன்னைக்கு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ல வர செய்தி, நானும் அண்ணன் கோவி செழியன், அண்ணன் ஈரோடு இறைவன், அண்ணன் தஞ்சை கூத்தரசன், நாங்களெல்லாம் வெற்றிகுண்டானோட பயணிக்கும் போது நாங்க பார்க்காதது கிடையாது. அவ்வளவு பிரச்சனையை பார்த்தோம். சோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டாக்டர் ராமதாஸ் பத்தி பேசும்போது அவங்க கட்சி அந்த ஆள் கட்சிக்காரங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, அவன் அரசியல்ல வாழ்வெழுதுட்டான், அரசியல் கட்சி அந்தஸ்து போயிடுச்சு பாமகக்கு. அவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு கலாட்டா பண்றோம், ரோட்டுக்கு வருது. அதனால போலீஸுக்கு பாவம் அவங்க 500 கணக்குல 100 கணக்குல 500 போலீஸ் குவிறாங்க. எங்க வீட்டாண்ட போலீஸ், பஸ் ஸ்டாண்ட போலீஸ், அங்க போலீஸ். இதனாலே நான் இவங்க சப்ஜெக்டை வந்துட்டு பேசுறதுல பயந்து நல்லா கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும், நான் பயப்பட மாட்டேன். நான் தளபதியின் தொண்டன், அண்ணன் உதயநிதியின் தொண்டன், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி தொண்டன், தலைவர் கலைஞரின் மொட்ட பக்தன். நம்மனால ஊர் மக்களுக்கோ எங்க ஏரியா மக்களுக்கோ, முக்கியமா கண்ணியத்துக்குரிய இந்தியாவின் சிறந்த போலீஸ், முதன்மை போலீஸ், உலகத்தின் சிறந்த போலீஸ் நமது தமிழ்நாடு போலீஸ். பிரச்சனை வரக்கூடாது. அதனால ராமதாஸ் என்ன பேசினாலும் பார்த்து சும்மா உட்காந்து இருக்க முடியாது. நீங்க பெரிய ரவுடிங்கன்னா சந்திக்க நான் தான். அவர் என்ன சொன்னார், டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, அவருக்கு என்ன பிரச்சனைனா, டாக்டர் ராமதாஸ்க்கு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரானது பொறுக்க முடியல. என்னடா நம்ம வீட்டுக்குள்ள எதுக்கும் உதவாத போயிடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம தான். கலைஞர் உங்க வீட்டுக்குள்ள அன்புமணிய தேர்தலில் நிக்காம ராஜ்யசபா எம்பி ஆக்கி திமுகனுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை உங்க புள்ள அன்புமணி கொடுத்தார், கலைஞர் கொடுத்தார். நீங்க பண்ற அரசியல் ஜாதியான அரசியல். நீங்க பண்ற ஜாதி அரசியலே ஜாதியா பண்ணாதனாலே நீங்க நடுரோல நிக்கிறீங்க. அரசியல் கட்சி அந்தஸ்தே போயிடுச்சு. உங்களுக்கு பின்னால் வந்த கட்சியெல்லாம் நீங்க அரசியல் கட்சி அந்தஸ்து வந்து டாப் போஸ்டா நிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அரசியல் கட்சி அந்தஸ்து எழுந்துட்டீங்க. அந்த ஒரு உங்களுக்கு ஒரு போராமை வைத்திருச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இழந்த அரசியல் கட்சி அந்தஸ்து பாட்டாளி மக்கள் கட்சி தெரியும் எப்படி பெற வேண்டும், அதற்கான முயற்சி செய்யணும். சமூக மக்களிடத்து நட்பேர் எப்படி பெற வேண்டும், அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நாங்க சமூக நீதி கட்சி, நாங்க சமூக நீதி தலைவர்ன்றீங்க, ஓகே இருந்துன்னு போங்க. சமூக நீதி அரசியல் எப்படி பண்ணி வர சட்டமன்ற தேர்தலில் எப்போது ஒட்ட இடத்தை பிடிக்கணும், அதுக்கான முயற்சி பண்ணணும். வைத்தறிச்சல் எல்லாம் புலம்பக்கூடாது. இவர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இப்ப மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தார். உப்பு ஊறுகாக உதவாத கேஸ், உப்பு ஊறுகாக்கு உதவாத கேஸ். ஆனா பழிவாங்கிச்சு அமலாக்கத்துறை. நம்ம நீதிமன்றத்தை குறை சொல்லக்கூடாது. நீதிமன்றத்தை குறை சொன்னா அது தப்பு. அது நம்ம நீதிமன்றத்துக்கு குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டா இங்க அமலாக்கத்துறை, இந்த இடி ஐடி, இந்த ஜாடி இவங்க பண்ண வேலை. சரி, என்னைக்கு இருந்தாலும் நீதி ஜெயிக்கும். அவரு வெளியே வந்துட்டார். வெளியே வரும்போதே இவர் அமைச்சர் ஆவலான்னு சொல்றாங்க நீதிமன்றத்துல. இவரு அமைச்சர் ஆவலான்னு சொல்றாங்க நீதிமன்றம். சோ அவருக்கு மீண்டும் அவர் வகித்த அதே அமைச்சர் பொறுப்பு, மின்சாரத்துறை, மதுவிலக்கு, அந்த 2 பொறுப்புல இருந்தார். அது அவர் சிறப்பா செயல்பட்டார். அதே பொறுப்பு அவருக்கு திரும்பி கொடுத்தாச்சு. எல்லா தொண்டும் கொண்டாடணும். மாண்புமிகு நான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வெளியே வந்த உடனே அவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது. அவங்க டிஸ்ட்ரிக்ட் கொண்டாடிச்சு, தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிச்சாங்க, கொங்கு மண்டலம் எல்லாம் கொண்டாடினாங்க. உண்மை எல்லா தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சி. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு டாக்டர் ராமதாஸ்னா, அவர்னா பெரிய தியாகியா, செந்தில் பாலாஜின்னா பெரிய தியாகியா, அவர் ரிலீஸ் ஆயிட்டா அதை வந்து கொண்டாடுறீங்க. முதலமைச்சர் பேரை சொல்லி சொல்றாரு, மு.க. ஸ்டாலின் அவருக்கு வக்கீலா செயல்படக்கூடாது. என்ன சொல்றாரு ராமதாஸ், செந்தில் பாலாஜி பெரிய தியாகியா, பெரிய தியாகியா, செந்தில் பாலாஜி பெரிய தியாகியா, அவர் வெளியே வந்தோடனே எல்லாம் கொண்டாடுறாருன்னா மகாத்மாவை எல்லாம் கொண்டாடுறீங்க. அவருக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து வக்கீலா செயல்படக்கூடாது. இந்த வழக்கை வேற மாநிலத்துக்கு மாத்தணும். மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கிற வழக்கை வேற மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி இது விமர்சனம் பண்றாரு. இதுக்கெல்லாம் மூல காரணம், இதுக்கெல்லாம் மோட்டிவ், செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் செய்வதோ, தளபதி விமர்சனம் செய்வதோ, இந்த வழக்கை வேற மாநிலத்துக்கு மாத்தணும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றது இவர் டாக்டர் ராமதாஸால, அந்த பெரிய மனுஷனால பொறுக்க முடியாம வயிறு பத்தி எரியுது. ஒரு 86-87 சார ஒரு வயதான ஒரு முதிர்ந்த தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட குணம்லாம் இருக்கக்கூடாது. சரி, நீங்க சொல்லிட்டீங்க இது ஜனநாயக நாடு, இந்தியா இஸ் a democracy country. சோ உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. டாக்டர் ராமதாஸ் சொல்லுங்க. ராமதாஸோ இல்ல அவர் புள்ள அன்புமணியும் சொல்லட்டும். இது டாக்டர் ராமதாஸ் தான் இந்த பதில் சொல்றேன். இப்ப நீங்க அவரை பார்த்து அவர் மீது வழக்கு இருக்குது, அவர் தப்பு பண்ணிக்கிறாரு, இந்த வழக்கை நீங்க வேற நீதிமன்றம் வேற மாநிலத்துக்கு மாத்தணும், முதலமைச்சர் அவருக்கு வக்கீலா செயல்படக்கூடாதுன்னெல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல. எங்க தலைவர் தளபதி எந்த தொண்டனையும் தவறான வழி நடத்த மாட்டார். திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களே, எங்க தலைவர் தளபதி எந்த தொண்டனையும் தவறான வழியில் நடத்த மாட்டார். யாரு தப்பு பண்ணாலும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார்.
ஸோ எங்க தலைவர்லாம் எந்த தொண்டனையும் தவறான வழியில அழைத்து செல்ல மாட்டாரு. ஸோ நீங்க அவரை பார்த்து நீ செந்தில் பாலாஜி வக்கீலா செயல்படாதுன்னு சொல்ற நீங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் இருக்கீங்க இல்ல, நீங்க உங்க தொண்டர்களை வழி நடத்துற மாதிரிலாம் எங்க தொண்டர்களை தளபதி வழி நடத்துறது. சரி, நீங்க அவரை சொல்றீங்க அவர்னா பெரிய தியாகியா நீங்க கொண்டாடுறீங்களே, இந்த வழக்கை வேற நீதிமன்றத்துக்கு மாத்தணும்னு. சரி, அவர் குற்றவாளி நீங்க சொல்றீங்க. உங்க பையன் மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ் செந்தில் பாலாஜி குறை சொல்றீங்க இல்ல, நான் செந்தில் பாலாஜின்னு சொல்ல, நீங்க பலரை குறை சொல்றீங்க. நான் விவேகானந்த் செந்தில் பாலாஜி 3 முறை தான் பாத்துக்கிறேன். அவர் மந்திரியா இருக்கும்போது 3 முறை தான் பாத்துக்கிறேன். நான் இந்த சும்மா இந்த பில்டப் கொடுத்து பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் எது இருந்தாலும் ஓப்பனா பேசுவேன். நான் 3 முறை தான் பாத்துக்கிறேன். நான் அவர்கிட்ட போய் ஒரு சின்ன காரியம் கூட இது வரைக்கும் சாதிச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா இதை அவர் பார்ப்பாரு. என்னடா அவன் நம்ம கிட்ட வந்தான் காரியம் சாதிச்சுன்னா நம்மளை பத்தி இப்படி பேசுறானே யூடியூப் சேனல்ல கிங் 360 உட்காந்துன்னு சொல்லி அவர் என்ன சொல்லணும், இது என் கட்சிக்காக பேசுறேன், என் தலைவரை டேமேஜ் பண்றாருல, எந்த தகுதி இல்லாத ராமதாஸ் என் தலைவன் தளபதியை டேமேஜ் பண்றதுனால நான் இதை சொல்றேன். என்ன சொல்றது, அவரு ஊழல் பண்ணி செந்தில் பாலாஜி விட்டுடுங்க மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ். இன்னொருத்தரை பார்த்து ஊழல் பண்ணிக்கிறாங்க, வழக்கு இருக்குது அவங்க மேல, அவங்க அரசியல்ல கரை படிந்தவங்க, அவங்க ஊழல் செய்த குற்றவாளிகள், இந்த வழக்கை அந்த மாநிலத்துக்கு மாத்தன்னு சொல்ற தகுதி கடவுகளோட டாக்டர் ராமதாஸ் கிடையாது. உள்ள உத்தமனா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னொருத்தர் ஊழல்ல இருக்கிறாங்க குற்றவாளியா, அவங்க என்ன தியாகியா, அவங்க என்ன பெரிய ஜெயில இருந்து வெளியே அவங்க தியாகியா கொண்டாடுறாங்களா, அது இதுன்னு பேசுற வாய்க்கிலேயே பேசுற அந்த 87 வயது அந்த முதிர்ந்த டாக்டர் ராமதாஸ் கேட்கிறேன், உள்ள உத்தமனா? நாங்க சுகாதாரத்துறை அமைச்சரா உள்ள அன்புமணி ராமதாஸ் நல்லது பண்ணுவார், திமுக அமைச்சர்கள் பண்ற மாதிரி நல்லது பண்ணுவார். ஆனா உள்ள என்ன பண்ணாரு, எவ்வளவு தப்பு பண்ண முடியுமோ, எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் இதுவரை இந்தியாவில் எத்தனையோ சுகாதாரத்துறை அமைச்சர்கள், இந்த நாடு விடுதலை கிடைத்த பிறகு வந்த சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர்களில் அதிகமாக ஊழல் செய்து தவறு செய்த ஒரு கரைபடிந்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், இந்நாள் அதிமுகவின் தயவால் நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக இருக்கிற பாமகவின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ். மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு செய்ததிலே எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார் உன்னுடைய மகன் அன்புமணி. மத்திய பிரதேசத்துல கொடுத்தீங்களே காலேஜ், அதுல எவ்வளவு ஊழல், அதுல மட்டும் 200 கோடி. எனவே இந்தியா முழுவதும் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இப்படி பல ஸ்டேட் சொல்லுது, மருத்துவக் கல்லூரி கொடுப்பதற்கே தகுதி இல்லை. அந்த இடத்துல மருத்துவக் கல்லூரி ஒதுக்கக்கூடாது. ஆனா முறைகேடாக மருத்துவக் கல்லூரி ஒதுக்கியதில் சிபிஐ உங்கள் மகன் மீது வழக்கு இருக்கிறதா இல்லையா, அது ஒரு குடோன்ல வச்சிருக்காங்க. என்னது, மருத்துவ கல்லூரி ஒதுக்கீடு செய்வதிலே ஊழல் செய்தவர் தான் அன்புமணி. ஊழல் மணி அன்புமணி, ஊழல் மணி அன்புமணி. நீங்க பார்த்து இன்னொருத்தரை பார்த்து ஊழல்னு சொல்றீங்க. எங்க தலைவர் கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு மாபெரும் தலைவன், தொடர்ந்து இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின், அவரை பார்த்து நீ அந்த ஊழல் பண்ண அமைச்சருக்கு வக்கீலா இருக்காதுன்னு சொல்ற. திடீர்னு டாக்டர் ராமதாஸ் யார, உன் புள்ள யாரு, உன் புள்ளையே ஊழல் பண்ணவர் தானே. ஏன் இப்போ எதுக்கு நீ அந்த கேஸு எதுவும் அலையாம ஜெயிலுக்கு போவோம் புள்ள சுதந்திரமா சுத்தி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? பிஜேபி கிட்ட நீங்க 2 பேரும் லேபரா வேலை செய்றீங்க. அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் பிஜேபி கிட்ட போய் லேபரா சேர்ந்துட்டீங்க. அதனால அவங்கள விட்டு வச்சுக்கிறோம். இப்ப நீங்க இன்னொருத்தரை பார்த்து ஊழல் பண்ணிக்கிறாங்க, இந்த வழக்கை எடுத்துன்னு போய் வேற நீதிமன்றத்தை மாத்தன்னு பேசுறா டாக்டர் ராமதாஸ். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு அரசியல்ல உங்களுக்கு ஆன்மை இருந்தா, டாக்டர் ராமதாஸ் அவர்களே, உங்களுக்கு அரசியல் ஆன்மை இருந்தா, உங்க பையன் அன்புமணிக்கு அரசியல் ஆன்மை இருந்தா என்ன, இந்த நிமிஷமே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த விதமான செல்வாக்கு இல்லை. அது ஒரு மதவாத கட்சி. எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் மதவாத கட்சியோடு கூட்டணி இருக்கிற காரணத்தால் எங்களை ஜாதி கட்சி என்று சொல்கிறார். எனவே மதவாத கட்சியோடு கூட்டணி சேர்ந்து பாமக ஒரு ஜாதி கட்சி என்கிற பெயர் எடுக்க நாங்கள் விரும்பவில்லை. எனவே நாங்கள் இந்த நிமிடமே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு கூட்டணி சேராது. நாங்கள் தனித்து நிற்கிறோமோ இல்லை வேறு கட்சியோடு கூட்டணி சேர்கிறோமோ இல்லை எங்கள் தலைமையிலே கூட்டணி அமைப்போம், ஆனால் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டோம் என்று பகிரங்கமாக பத்திரிகை ஊடகத்திற்கு முன்னால் அறிவிக்க டாக்டர் ராமதாஸ் தயாரா? தெம்பும் திராணி டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கிறதா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு.
இது மட்டும் பதில் சொல்லுங்க. நான் பிஜேபியோடு இருக்க மாட்டேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னா அடுத்த நிமிஷம் உன் பிள்ளைக்கு ஆப்பு வச்சு அன்புமணி தூக்கின்னு போய் கேஸ்ன்னு கோர்ட்ல வச்சு எத்தனை போய் திகார் ஜெயில பர்மனண்டா வச்சிருவான். 1 வருஷம் 1.5 வருஷத்தை வச்சிருவான். ஏன் இதே டாக்டர் ராமதாஸ் நம்ம அதிமுகவோட போலான்னு சொன்ன போது அன்புமணி என்ன சொன்னா? அப்படி இல்ல நான் பிஜேபி கூட தான் போவேன். அப்ப அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரே சொன்னாங்க தைலாபுரம் தோட்டத்துல, இல்ல நம்ம பிஜேபி வேணா அதிமுக கூட போலான்னு. ஏன்னா அதிமுக காத்துருந்தாங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு. அப்ப இதே அன்புமணி என்ன சொன்னாரு? ஏன்டா நான் ஜெயிலுக்கு போட மாட்டேன். இது நடந்த உண்மையான வாக்குவாதம். இது டாக்டர் ராமதாஸ் மனசாட்சிக்கு தெரியும், அன்புமணி மனசாட்சிக்கு தெரியும், கூட இருந்தவங்களுக்கு தெரியும். அன்புமணி கேட்ட வார்த்தை, அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் அதுலயும் மூத்தவங்க இருக்காங்க இல்ல, விஷயம் தெரிஞ்சவங்க அதுலயும் இருக்கிறாங்க இல்ல, எத்தனை வருஷமா கட்சியில் இருக்காங்க, எத்தனை தேர்தல் அவங்க எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. நீங்க என்ன ஏசி கார்ல வரையும் ஏசி குறையும் பாவம், அந்த தொண்டன் தானே ரோட்ல இறங்குறான். அந்த தொண்டன் சொன்னா நம்ம ஜெயிக்கணும், குறைஞ்சது ஒரு 5 MP 6 MP நம்ம ஜெயிக்கணும்னா, தருமபுரியில நம்ம ஜெயிக்கணும், நம்ம பெட்லாவது நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம அதிமுக கூட்டணி போலான்னும் போது என்ன சொன்ன அப்படி அன்புமணி? நான் டாக்டர் ராமதாஸ் கேட்கிறேன், பிஜேபி கூப்பிடுறான், நான் பிஜேபி கூட போகாம அதிமுக கூட போனா என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? நான் பிஜேபி கூட போனேன் எனக்கு ஜெயில போட்டுருவான் பிஜேபி காரன், பிஜேபி தான் போவான்னு சொல்லி ஜெயிலுக்காக பயந்துகின்னு இன்றைக்கு பாஜகவோட கூட்டணி. எதுக்காக பயப்படுற பாஜக பார்த்து? ஏன்னா உன் உள்ள பண்ணிக்கிற ஊழலை பத்தி எல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களே நீங்க பேசக்கூடாது. இது ஒரு நியாயமான வாதங்கள் தான், எந்த ஒரு தவறான வார்த்தையை நான் பயன்படுத்தல. அதாவது உன் மகன் ஊழல் செய்திருக்கிறார், மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்வதிலே மிகப்பெரிய ஊழல்வாதி. 108 கொண்டு வந்துட்டார் அன்புமணி, அத்தை கொண்டு வந்துட்டார், இந்த புரட்சி பண்ணிட்டார். இவரை மாதிரி அமைச்சர் இருந்திருப்பாங்கன்னா, இவரை மாதிரி அன்புமணி மாதிரி மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்வதில் இதுவரை இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து இன்று இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் வரை எந்த அமைச்சரும் அன்புமணி போல் ஒன்றிய சுகாதார அமைச்சர் இருக்கும் பொழுது ஊழல் செய்ததில் அவ்வளவு ஊழல், குறிப்பாக மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்ததிலே மிகப்பெரிய தவறு செய்தவர், ஊழல் செய்தவர் அன்புமணி ராமதாஸ். பாஜக காரன் சொல்லிட்டான், என்கிட்ட கூட்டணி வரல மாவனை முட்டிக்கு முட்டி தட்டி சட்டியோட தூக்கி உள்ள போட்டுருவேன். அதனாலதான் இன்னைக்கு பயந்துன்னு பாஜக கொடுக்குறாங்க. ஏன் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெளியே வாங்கலாம் பார்க்கலாம். நான் டாக்டர் ராமதாஸ் கேட்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் நாங்க பாஜகவோட கூட்டணி போக மாட்டோம்னு சொல்லி நாங்க தனிக்கிறோமோ இல்ல அதிமுக கூட்டணி போறீங்களோ, ஜென்மத்துக்கு திமுக அறிவாலயம் வாசப்படிக்குள்ள உங்களை தளபதி சேர்க்க மாட்டேன். வாங்கலாம் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் நீங்க போய் பிஜேபி காலில் தான் உழுவீங்க, டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ். ஏன்னா அப்பயும் அவங்க தான் ஆட்சியில் இருக்க போறாங்க, அப்பயும் அவங்க தான் ஆட்சியில் இருக்க போறாங்க. பாஜகவோட கூட்டணி எல்லாம் அடுத்த நிமிஷம் இடி ஐடி எல்லா ஐடி வீட்டுக்கு வரும். செந்தில் பாலாஜி வழக்கெல்லாம் கடுகு அதெல்லாம் கடுகு மாதிரி, உங்களுக்கெல்லாம் இமயமலை மாதிரி. உள்ள அன்புமணி நேரா ஜெயிலுக்கு தான். எங்க? திகார் ஜெயிலுக்கு. ஐயா டாக்டர் போயிட்டு தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன ரூம் போட்டு அங்க போய் உட்காந்து சோறாக்கி எடுத்துன்னு போயிட்டு பிள்ளைக்கு திகார் ஜெயில கொடுக்கணும். நீங்க சொல்றீங்களா ஊழல் பண்ணிக்கிறாங்க, அவருக்கு வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வக்கீல் மாதிரி செயல்படக்கூடாதுன்னு. எனவே டாக்டர் ராமதாஸ் அவர்களே பேசுறத பார்த்து பேசுங்க. ஆச்சா, பெரிய ஊழல் குற்ற பண்ணி மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்வதிலே ஊழல் செய்தவர் உங்களுடைய மகன் அன்புமணி. என்ன சொல்றது? அதனால பேசுறது பார்த்து பேசுங்க. உங்க கட்சி கதை 75% முடிஞ்சிருச்சு. உங்க கட்சியை யாரும் முடிக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியை பாவம் அந்த அப்பாவி தொண்டை கஷ்டப்பட்டான். உங்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை யாரும் முடிக்கல டாக்டர் ராமதாஸ். உன் பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சிருந்து யாருன்னு கேட்டா நீங்களே தான். இப்போ ஒரு கட்சி, அப்போ ஒரு கட்சி, அப்போ ஒரு கட்சி, இப்போ ஒரு கட்சி. நான் செந்தில் பாலாஜி மீது இருக்கிற ஒரு மரியாதை என்னவென்று கேட்டால், நானா இல்லை எல்லாருக்கும் இருக்கிற ஒரே மரியாதை கேட்டா, நான் கம்பாரிசன் வைக்கிறேன் டாக்டர் ராமதாஸ்க்கும் மாண்புமிகு செந்தில் பாலாஜிக்கு. என்ன கம்பேரிசன் கேட்டா, அவருக்கு நன்றி விசுவாசம் இருக்குது செந்தில் பாலாஜி, அவருக்கு ஒரு கொள்கைவாதி. ஆனா டாக்டர் ராமதாஸ்க்கு நன்றி விசுவாசம் கிடையாது, கொள்கைவாதி கிடையாது. எப்படின்னு கேக்குறியா? 1 வருஷம் என்ன தெரியுமா டார்ச்சர், 2 மாசம் ஜாமீன் ஏன் தெரியுமா உள்ள என்ன தெரியுமா டார்ச்சர் இருக்கு, என்ன தெரியுமா சொல்லி பிளாக்மெயில் பண்ணான் பிஜேபி. அவனுக்கு வேண்டிப்பட்ட அமலாக்கத்துறை ஐடி இடி மத்திய போலீஸ் வச்சு என்ன தெரியுமா சொன்னா, நீ திமுக இருந்து வெளியே வரணும், திமுகவின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள், நாங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முதலமைச்சர் மீது வைக்கணும், நீ திமுக இருந்து வெளியே வந்து பிஜேபியில சேர்ந்துடணும், நாங்க சொல்றதெல்லாம் இந்த கவர்மெண்ட் மீது இவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீ சொல்லணும். சொன்னா நீ வெளியே வந்தெல்லாம் கேஸே கிடையாது, உனக்கு பிஜேபி எவ்வளவு பெரிய பதவி, என்ன காசு பணம், என்ன பதவி சுகம் எல்லாமே கொடுக்குறோம் போது செந்தில் பாலாஜி சொன்ன ஒரே வார்த்தை, என் உயிரே போனாலும் அவர் அங்க அதிமுக வந்தாரு, டிடிவி தினகரன் வந்தாரு, ஆமாயா. ஆனா வந்ததுல இருந்து எங்கேயும் விசுவாசமாக்குறாரு. தலைவன் தளபதின்னு ஏத்துக்கினேன், எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கினார், மாவட்ட செயலர் ஆக்கினார், அமைச்சர் ஆக்கினார். அந்த தலைவனுக்கு சாகுற வரைக்கும் அந்த தலைவனுக்கும் இந்த கட்சிக்கும் நான் விசுவாசமா இருப்பேன். எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் மனுஷனை உள்ள புரட்டி எடுத்துட்டாங்க.
வந்தவன். அடிதடி கூட தாங்கிடலாம். அந்த மன உளைச்சல், மென்டல் டார்ச்சர் அதெல்லாம் தாங்கின்னு நான் திமுகவுக்கு வந்தேன். எனக்கு வாழ்வு தந்த தலைவர் தளபதி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். இந்த கொள்கையில உறுதியாக இருப்பேன்னு இந்த கட்சிக்கு விசுவாசமா எடுத்துட்டா இருப்பார். அதனாலதான் தளபதி வரவேற்கிறேன்னு சொன்னார். சிறையில் இருந்து வரவேற்கிறேன் என்ன. ஆனா நம்ம எப்படி மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ் மீண்டும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தால் பெற்ற தாய் சகோதரிகளோடு உடலுறவு கொள்வதற்கு ஈடாக 2 மாசம் ஏடிஎம் கூட கூட்டணி போய் சேர்ந்தாச்சு. அப்ப சொன்னது செஞ்சிட்டீங்களான்னு கேட்கணும். ஆனா அதை கேட்கக்கூடாது. எத்தனை கட்சிக்கு போறீங்க? எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு பக்கம் பிஜேபி கிட்ட பேசுற, ஒரு பக்கம் ஏடிஎம் கிட்ட பேசுற. சிவி சண்முகம் வந்து 500 கோடி ரூபாய் பொட்டி கொடுத்தா வாங்கிக்கன்னு பிஜேபி கிட்ட போயிட்டு இப்ப அவங்க பணம் கேட்டா அப்புறமா தரன்ற. அது கொடுத்து வந்து பிளாக் மணி, திருப்பியும் கேட்க முடியாது, கோர்ட்டுக்கும் போக முடியாது. சோ இவ்வளவு கரைப்படைந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவின் மீது குற்றச்சாட்டு சொல்வது, நான் இங்க செந்தில் பாலாஜிக்காக பேசவில்லை. நான் ஓபனா சொல்லிடுறேன். நான் இங்க நான் செந்தில் பாலாஜிக்காக பேசவில்லை. ஆனால் அந்த மனிதனுடைய கொள்கை உறுதி, நன்றி, விசுவாசம், அதுக்கு தலைவர் தளபதி தலைமையில் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நாங்கள் தொண்டர்கள் அந்த மரியாதை நான் செந்தில் பாலாஜிக்கு தருகிறோம். சோ அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நான் டோட்டலே சொல்றேன். யாருமே அவன் ஊழல் பண்ணிட்டான், அவனா தியாகியா அப்படின்னு சொல்ற தகுதி டாக்டர் ராமதாஸ் கிடையாது. ஏன்னா உன் புள்ள யார்? அன்புமணி. இங்க இருக்கிற எல்லா அமைச்சர்களும் தளபதிக்கு ராஜ விசுவாசமா இருக்கிற நீங்க சொல்றீங்கள முன்னணி தலைவர்னு, அது அருணியின் செல்வம் மாண்புமிகு அண்ணன் தலைவர் தளபதி ராஜ விசுவாசி அண்ணன் ஏவா வேலுவாக இருக்கட்டும், அண்ணன் கே என் நேருவாக இருக்கட்டும், அண்ணன் ஐபியாக இருக்கட்டும், கட்சியின் முன்னணி தலைவர்கள் அனைவரும், சென்னையில அண்ணன் மா சுப்பிரமணியமாக இருக்கட்டும், அண்ணன் சேகர் பாபுவாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கிற அமைச்சர் அண்ணன் ஆவடி நாசராக இருக்கட்டும், எல்லா அமைச்சர்களும் தென் மாவட்டங்களில் நான் சொன்ன மாண்புமிகு அண்ணன் ஐபி அண்ணன் மூர்த்தி அவர்கள், மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்கள், அண்ணன் எம்ஆர் வேங்கையன் மைந்தன் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், எல்லா அமைச்சரும், நான் ஒரு சில அமைச்சர் நான் வந்திருக்கேன், ராணிப்பேட்டை காந்தி, எல்லாரும் விசுவாசமா இருக்காங்க. கட்சிக்கு கொள்கை உறுதியா இருக்கும்போது அவங்களை தளபதி காப்பாற்றுவார். சோ டாக்டர் ராமதாஸ் அவர்களே, நான் உங்களை பத்தி பல பதிவுகள் பேச வேண்டியதை நான் தவிர்த்துட்டேன். ஏன்னு கேட்டா என்னத்துக்கு பிரச்சனை, நமக்கு என்ன நம்மளால ஊர்ல பிரச்சனை, முக்கியமா காவல்துறை பாவம், அவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. நீ இஷ்டத்து நீ உக்காந்து என்ன உத்தவமா, நீ என்ன நல்ல புள்ள பெற்றுட்ட மாதிரி உத்தவ மாதிரி நீங்க டாக்டர் ராமதாஸ் பேசினே இருந்துட்டு அதுவும் தளபதி நீ வக்கீலா போக கூடாதுன்னு சொல்ற தகுதி ராமதாஸ் கிடையாது. நான் இதை கடைசியா சொல்றேன் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு, இதுக்கு நீங்க இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இன்னொருத்தரை பார்த்து ஊழல் பண்ணாங்கன்ற தகுதி டாக்டர் ராமதாஸ் கிடையாது. எங்க தலைவர் தளபதி குறித்து, திமுக அரசை குறித்து, திமுகவின் அமைச்சர்களை குறித்து பேசுகிற தகுதி டாக்டர் ராமதாஸ் அவர்களே உங்களுக்கு கடுகளவு கூட கிடையாது. உங்களுக்கே அப்புறமா எங்க உங்க பிள்ளைங்க இருக்குது. எனவே என்ன சொல்றது, இப்பயும் சொல்றேன், ஆமாயா நான் கிங்கு, நான் பிஜேபியில இருந்து வெளியே வரணும்னு ராமதாஸ் சொல்ல தயாரா? அரசியல் ஆண்மகனாக இருந்தால் டாக்டர் ராமதாஸ் நான் பிஜேபி இருந்து வெளியே வரேன்னு சொல்லு பார்க்கலாம். ஊழலா உன் உள்ள திகார் ஜெயிலுக்கு போனா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். அங்கதான் கம்பி 1 2 3 4 5 6 திகார் ஜெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? உள்ள போனா வெளியே வர முடியாது. அதனால திமுகவை பத்தி குறை சொல்வதற்கு டாக்டர் ராமதாஸுக்கு எந்த தகுதி இல்லை. உங்களுக்கு எல்லாம் என்ன டோட்டலா என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? அவர் டாக்டர் ராமதாஸ் வந்து மாண்புமிகு எங்கள் தமிழக துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல, அன்புமணி சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றது, உங்களுக்கு எல்லாம் என்ன வைத்திருச்சுன்னா அண்ணன் மாண்புமிகு அண்ணன் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனது உங்களுக்கு பொருட்கள். இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வழிகாட்டி எங்கள் ஆசான் மாண்புமிகு முனைவர் அண்ணன் கோவிசெழியன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆனதுக்கு ஐயாதான் காரணம். யாரா? அன்புமணி சொல்றது. அவர் ஆனதுக்கு நாங்கள் தலித்தை முதலமைச்சராக்குவோம் என்று சொன்னோம், அதனாலதான் கோவிசெழியனை வந்து இவங்க வந்து அமைச்சராக்குனாங்க. அப்படியே கூட வச்சுக்கப்பா, அப்படியே கூட வச்சுக்கோ. நீங்க சொல்லி செய்யணும்ன்றது எங்க தலைவர் கிடையாது. அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும், அவருக்கு தெரியும். சேலத்தில் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாருன்னா அந்த மாவட்டத்தில் அமைச்சர் பதவி கொடுக்கணும். இன்னைக்கு வன்னியர்களிலே எத்தனை அமைச்சர் இருக்காங்க? 4 அமைச்சர்கள் இருக்காங்க. இன்னைக்கு தலித்துல 4 அமைச்சர்கள் இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியும், தளபதிக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும். அவர் சமத்துவ தலைவர், எந்த ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அவர் கிடையாது, அவர் ஒரு சமத்துவ தலைவர். எனவே நீங்க சொல்லி நாங்க செய்யணும்ன்றது எங்க தளபதி பத்தி பேசுறதுக்கு அன்புமணிக்கோ ராமதாஸ்க்கோ தகுதி கிடையாது. இது ரொம்ப டீசென்டான பதிவு. அதனால நான் திரும்பியும் சொல்றேன், டாக்டர் ராமதாஸ் சொல்றேன், நீ வயசுல மூத்தவர் டாக்டர் ஐயா ராமதாஸ்னே சொல்றேன், ஊழலை பத்தி நீங்க பேசாதீங்கயா. பெரிய ஊழல் குற்றவாளி யாருன்னு கேட்டா உங்க பையன். ஊழலின் ஊற்றுக்கண் அன்புமணி ராமதாஸ். ஓகேவா? பிஜேபியில இருந்து வெளியே வந்து பாருங்க ஐயா. முட்டிக்கு முட்டி தட்டுறான் இந்திக்காரன், தீண்டு உள்ள போறான். அவரே ஆஜா
आओ पिताजी आओ, ए बेटा आओ, अंदर आओ, दीघा जेल अंदर जाओ, चोर का काम करा तो अंदर जाओ, उल्लू का पटे बाई जांच உள்ள போட்டுருவான். நீங்க ஊழலை பத்தி பேசுங்க. மருத்துவ கல்லூரி ஒதுக்குதில் ஊழல் செய்த காரணத்தால் அதனால் பயந்து போய் பிஜேபியிடம் கூட்டணி இருக்கிற டாக்டர் ராமதாஸ் திமுக பத்தி பேசுவதற்கு எந்த தகுதி கிடையாது. எங்கள் தலைவர் தளபதி கால் தூசிக்கு நீங்கள் எல்லாம் சமமில்லை என்பதை மட்டும் இந்த பதிவில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.